கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 15:25. மேத்யூ 15:25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். தமிழில் ஒரு பதம் இதில் மிஸ்ஸிங். இந்த வார்த்தையில் அவள் வந்து முழந்தாள் படியிட்டு, எப்படி முழந்தாள் படியிட்டுன்னு இருந்திருக்கணும். அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சகோதரி வந்து அங்கே வந்து ஒரு முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தில். ஏன்னா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், அந்த அம்மா வந்து கானானிய ஸ்திரீ. முதல்ல ஆண்டவர் பதில் கொடுக்கல. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, நான் காணா போன ஆட்டுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், வேண்டான்னு திரும்பி நடந்திருக்கணும். மாறாக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவருக்கு முன்னாடி முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அதாவது அந்த அம்மா வந்து என்ன பண்ணலைன்னா, இல்லை நானும் வந்து எங்களுக்கு நீங்கள் தானே கர்த்தர், இல்லை நாங்களும் இது பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. 121வது சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச முதலாவது வசனம் என்ன, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் அடிக்கொருக்க பாடக்கூடிய பாடல் இதுதான். என்ன, பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது, எங்கே கர்த்தர்கிட்ட தான் ஒத்தாசை வருது. அப்போ நான் அதை நோக்கி பார்க்கக்கூடியவனா, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன உதானாலும் சரி, எனக்கு எங்கேருந்து உதவி வருகிறது, பரத்திலிருந்து தான் வருகிறது. அதனால தான் நம்மளை எபிரேயர் நிருபம் வந்து நம்மளை என்ன சொல்லுது, நீங்கள் தைரியமாக, எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போய் சேர கடவோம். என்ன அந்த அம்மா செய்யலைன்னா, அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. ரெண்டாவது அவர் வந்து நான் வந்து இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணலை, திரும்பி கோச்சிட்டு போல. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இன்னும் கிட்டி சேரக்கூடியதாய். அப்போ நம்ம யாராவது கர்த்தர் என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, என்னை எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடிய மக்களாக இருக்கணும், கர்த்தர்கிட்ட இன்னும் கிட்டி சேரக்கூடிய ஒரு மக்களாய். ஏன்னா இந்த சகோதரி வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இது ரொம்ப கஷ்டமான ஜபமா, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த சகோதரி ரொம்ப வந்து, ஏன்னா முதல்ல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பரலோக தகப்பனே அதே இது அந்த மாதிரி ஒரு ஜபம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை, இல்லை ஒரு தியாலஜி, இல்லை ஒரு கர்த்தத்துவம், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எனக்கு உதவி வேணும், எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ அவங்க இருதயத்திலிருந்து ஒரு சின்சியராக, ஒரு உண்மையாக கூப்பிடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோமா? சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்காத போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிறைய பேர் சொல்கிறது, ஆமாம் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே வரல, அதனால் நம்ம பைபிளே வாசிக்கிறது இல்லை. என்னமோ பைபிள் வாசித்தா கர்த்தர் வந்து பிரியப்படுற மாதிரியும், இல்லை அவங்க ஜெபம் பண்ணால் கர்த்தருக்கு வந்து ரொம்ப பிரியங்கிற மாதிரியும், அதாவது என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஏதோ இவங்க செய்கிறதுனால கர்த்தருக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. கிடையவே கிடையாது. எனக்கு அருமையான சகோதரனை சரியோ, உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியணும், கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கல, கர்த்தருக்கு உங்களுக்கு இது வரலைன்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் அவருக்கு கிட்டி சேருங்க. அதே மாதிரி ரெண்டாவது, நீங்கள் ஜெபம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்கள் இருதயத்திலிருந்து பேசுங்க. ஒரு உண்மையாக உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி கர்த்தரோடு பேசுங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ முதல்ல உங்கள் அம்மா அப்பா பண்ண ஜெபம், இல்லை உங்கள் பாட்டி பண்ணது, இல்லை உங்கள் அப்பா பண்ணது, இல்லை உங்கள் தாத்தா பண்ணது, இல்லை உங்கள் பாஸ்டர் பண்ணது, இப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணக்கூடிய மக்கள் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸில் ஜெபம் பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் இருதயத்திலிருந்து உண்மையாக நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பாரு. ஏன்னா இது வந்து நிறைய பேர் நேரங்களில் வந்து ஒரு எதுகை மொகனை, இல்லை இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அது மாத்திரமல்ல, இந்த சகோதரி முழந்தாள் படியிட்டவரை மனத்தாழ்மையை காட்டுதா,
கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதா இருக்குதா? ஆனா சுத்தி இருக்க ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? அவங்க அத குறிச்சு வெட்கப்பட்டாங்களா? அப்ப என்னன்னா, முழங்கால் எது முழங்கால் போட வைக்குது? விசுவாசம் போட வைக்குது. ஆனா எது கேட்குது? கர்த்தருடைய இரக்கம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்று உங்களை சரணாகதி கொடுத்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பொழுது அவருடைய இரக்கம் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எனக்கு இன்னும் பதில் வரல, எனக்கு கர்த்தர் எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையோன்னு சந்தேகப்படுறவங்க எல்லாரும் இன்றைக்கே முழந்தாள் படியிட்டு உம்மை ஆராதித்து, லார்டு எனக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய மக்களாய் மாறி மறுபடியும் உம் மண்டையில் கிட்டி சேர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.